கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேர்ட் ஃபார் த வீக் என்கிற இந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, நீங்கள் படுகிற உபத்திரவம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு எல்லாம் நீண்ட காலமாக நீங்கள் போராடி இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு ஏதோ ஒரு நேரத்தில் வரும் அப்படி சொல்லலை. அந்த முடிவு அதிசீக்கிரமாய், அதிவேகமாய், வெகு விரைவில் அந்த முடிவை நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். இல்லை பிரதர், இந்த வேதனையில், இந்த உபத்திரவத்தில், இதே கஷ்டத்தில் நீண்ட காலமாக நாங்கள் இருக்கிறோம். பல வருஷமாக இதே போராட்டத்தோடு, இதே பிரச்சனையோடு நாங்கள் நீண்ட காலமாக தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லியிருக்கு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் உங்களுடைய உபத்திரவம். கடன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, அதே வியாதி, அதே குடும்பத்தில் பிரச்சனை, நீண்ட காலமாக இதில் ஒரு மாற்றமே இல்லை, இப்படியே போய்கிட்டே இருக்கும் லைஃபு அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த வசனம் முற்றுப்புள்ளி வைக்கிறது. அதி சீக்கிரத்தில் உங்களுடைய பிரச்சனைக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைப்பார். வேதத்தில் லூக்கா எழுதின புஸ்தகம் 8:43 48 வரைக்கும் அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்க முடியும். அவளுக்கு உதிரப்போக்கு என்கிற வியாதி இருந்தது. 1-2 வருஷம் அல்ல, கிட்டத்தட்ட 12 வருஷம் அந்த வேதனையில், அந்த வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவள் தனக்குள்ளே சொல்லி கொண்டாலாம், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சொஸ்தமடைவேன், குணமாக்கப்படுவேன் அப்படி சொல்லி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டால் வசன விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. மருத்துவர்களால் 12 வருஷம் கஷ்டப்பட்டா அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. 12 வருஷம் இட் இஸ் நாட் அ ஈஸி திங். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. 12 வருஷம் யோசித்து பாருங்கள், ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. 12 வருஷம் இரவும் பகலும் ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நம்ம ஒரு தடவை போய் பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு அவ்வளவு பலவீனத்தை உணர முடியும், ஒரு சோர்வை உணர முடியும். ஆனால் 12 வருஷம் அவள் இந்த வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். தேவன் அந்த 12 வருஷத்துக்கு 12 நாள் அல்ல, 12 மணி நேரம் அல்ல, 12 நிமிஷம் அல்ல, 12 செகண்ட் அல்ல, உடனே தொட்ட உடனே அவளுடைய உதிரப்போக்கு நின்று போனது. அவள் அந்த இடத்துல இயேசுவின் ஆடையை தொட்ட அந்த நொடி பொழுதே உடனே அவள் சுகமடைந்தாள் அப்படின்னு வார்த்தை சொல்கிறது. அந்த ஸ்திரிக்கு உடனே வியாதியிலிருந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டால். உங்களுக்கு வேற பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், பண நெருக்கடியாக இருக்கலாம், ஆஃபீஸில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸுன்னு ஒரு இழுபறிக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து உங்களை அலக்கழித்து கொண்டு இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தர் உடனே ஒரு தீர்வை உண்டாக்குவார். உங்கள் வியாதிகளுக்கு கர்த்தர் உடனே தீர்வு உண்டாக்குவார். உங்களுடைய பண பிரச்சனைக்கு, கடன் பிரச்சனைக்கு கர்த்தர் உடனே தீர்வை உண்டாக்குவார். உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகளாக போய்கிட்டு இருக்கா, உடனே கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு தீர்வை, முடிவை உண்டாக்குவார். ஆகவே அதி சீக்கிரத்தில், உடனே அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உங்களுக்கு உண்டாக்கும். இதே பிரச்சனையோட நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சுமந்துட்டு போக தேவன் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒரு நாளும் இடம் கொடார். ஒரே சோதனையில் அப்படியே வாழ்நாள் முழுவதும் அப்படியே கொண்டு போகிறதுக்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். நிச்சயமாய் இந்த காரியத்தில் ஒரு தீர்வை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். முடிவு உடனடியாக வரும். தாமதிக்காமல் கர்த்தர் தீர்வை உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வருஷத்தின் முடிவில் நிற்கிறீங்க, நம்பிக்கையோடு புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் செல்ல போகிறீங்க. கர்த்தர் உத்தம ஆசீர்வாதங்களோடு உங்களுக்கு எதிர்கொண்டு வருவார். வாழ்க்கையில் நீங்கள் போராடின பிரச்சனைகளை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த நிச்சயமான முடிவு அதி சீக்கிரத்திலே உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். சந்தோஷமா இருங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென்.